Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதரை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா தந்தையே, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த வேளையிலே நீர் அசைவாடி எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். மேலான இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா வறண்டு போன நிலங்களை எல்லாம் உமது ஆவியானவர் தாமே நீரினால் எங்களை நிரப்பி எங்களை உமது கருவியாக பயன்படுத்த எங்களை ஒவ்வொருவரையும் இதோ அவர் வளைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. உயவன் கையிலே இருக்கின்ற களிமண்ணாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. உமது கை வேலைப்பாட்டினுடைய திறமைகளை எங்கள் ஒவ்வொருவரிலும் இந்த நாளில் நீர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலே உம்மை நாங்கள் புரிந்து அறிந்து உமது கரங்களால் உருவாக்கப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் விட்டுக் கொடுக்க இயேசுவே இந்த வேளையில நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரை என்னை வளைந்து கொள்ளும். ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எங்கள் இதயத்தில் இருக்கிற கடினமான காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு அப்பா நீங்கள் எப்படி நீங்கள் உருவாக்குவீரோ அந்த வளைதலுக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்கும்படியாக ஆவியானவரே
இந்த வேளையிலே பிள்ளைகளில் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இன்று அளிக்கப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய உள்ளத்திற்கு விடுதலையாக அமையட்டும். அவருடைய வாழ்விலே அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபம் செய்கிறோம் எங்கள் ஜீவன தந்தையே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே ஒரு அருமையான வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய மன்னாவாக அந்த மன்னாவின் ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் தாமே நமக்கு விளக்கி சொல்வாராக. எசாயா புத்தகம் 64வது அதிகாரம் 8வது வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். எசாயா புத்தகம் 64:8 நாம் வாசிக்கிறோம். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, அப்பா, எங்களை உருவாக்கியவர், எங்களுடைய வீரியம் நீங்க தான், உங்ககிட்ட இருந்துதான் எங்களுடைய ஆற்றல் வருகிறது என்று சொல்லி அவர் சொல்றார். நாங்கள் ஒரு களிமண், நாங்க ஒரு களிமண். இந்த களிமண் எப்படி இந்த உலகத்தினுடைய வெப்பத்திற்கு வெடித்து தன்னை ஒப்பு கொடுக்கிறதோ, வெடித்து சிதறுகிறதோ, அதே போல பல நேரங்களில் எங்கள் மனம் காய்ந்து போகிறது, வெடித்து போகிறது. நாங்கள் எவ்வளவு எளிமையான மனிதர்கள், ஈஸியா உடைக்கப்படக்கூடிய மனிதர்கள் என்பதை இந்த களிமண் உற்று எங்களுக்கு காண்பிக்கிறது. ஆண்டவரே, ஒரு களிமண்ணை போல மனிதர்கள் இருக்கிறார்கள், நீங்களும் நானும் களிமண்ணாக இருக்கிறோம். ஆகவேதான் தொடக்க புத்தகம் 2:7 வாசிக்கிறோம். கடவுள் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். அது சாதாரண மண்ணில, களிமண்ணில் இருந்து ஆண்டவர் உருவாக்கி அவருடைய ஆவியை அவனுள் ஊதி அவன் உயிர் மூச்சை ஊதி அவன் உயிருள்ளவராக மாறுகிறான். நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, ஆனால் அந்த உயிருக்கு பின்னால உருவாக்கப்பட்ட களிமண் இருக்கிறது. இந்த களிமண் எப்படி இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோமோ அதே போல ஒரு வெயிலுக்கு அது மறைஞ்சு போகும், வெயிலுக்கு வெடிச்சு போகும். அதே மாதிரி மழை பெய்தா அது சகதியா மாறிடும். இப்பேற்பட்ட நிலைதான் நம்முடைய வாழ்க்கையிலும். ஒரு துன்பம் வந்தா நம்மளால தாங்க முடியாது, நம்முடைய மனம் உடைந்து போய்விடும். ஒரு இன்பம் வந்தா அது சகித்து கொள்ள முடியாது. ஒரு இன்பம் நம்மை ரொம்ப, ஒரு மழை பெய்தால் எப்படி அந்த மண் சகதியா மாறுகிறதோ அதே போல நாம் இருக்கிற இடம் தெரியாத மாதிரி அப்படியே கொண்டாடுவோம், கடவுளை மறந்துடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த இன்பம் தான் முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தையும் பொருட்களையும் மனிதர்களையும் கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எப்போது நமக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ தெரியாது. இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரே மனநிலையில் இருக்கக்கூடிய மண் பாத்திரங்கள் அல்ல. வெயிலுக்கு வெடித்து போவோம், மழைக்கு நாம் சுருங்கி போவோம், கடவுளையே மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வந்துவிடும். ஆகவே இப்படிப்பட்டவன் தான் களிமண். இத்தகைய களிமண் தான் ஆண்டவருடைய கரங்கள் இருக்குது. நீரே எங்கள் குயவன், நீர் தான் ஆண்டவர் எங்கள் குயவன். எப்போ இந்த மண்ணு, இந்த களிமண் ஆண்டவருடைய கரங்கள் இருக்கிறதோ அந்த களிமண்ணை ஆண்டவர் எப்படி உருவாக்குவார் என்பதை சாலமோனின் ஞானநூல் புத்தகத்துல சொல்வாரு. குயவர்கள் வருந்தி உழைத்து இந்த சாதாரண ஒரு மண்ணை அவங்க பிசைந்து சொல்றாங்க. சாலமோனின் ஞானநூல் புத்தகம் 15:7 நம்ம வாசிக்கிறோம். குயவர்கள் வருந்தி உழைத்து மென்மையான களிமண்ணை பிசைந்து. இங்க உழைப்பு யார்கிட்ட இருக்குன்னா கடவுள் தன்மை கடவுள்கிட்ட இருக்குது. ஆனா அந்த களிமண் கடவுள்கிட்ட இருக்குது. கடவுள் தான் இந்த வேலை செய்யறாரு. இந்த களிமண் அவருடைய கரங்கள் இருக்குது. அப்போ அவர்கள் சொல்றாரு, குயவர்கள் வருந்தி உழைத்து மென்மையான களிமண்ணை பிசைந்து. நாம எல்லாம் மென்மையானவர்கள் ஆண்டவருக்கு தெரியும். நீ ஒரு வார்த்தை சொன்னா உடைஞ்சு போவன் அவருக்கு தெரியும். நீ ஒரு பலவீனமான உலகத்தினுடைய ஒரு ஈர்ப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நோக்கத்தை இழக்க செய்து விடும். பலவீனமும் பாவமும் நம்முடைய வாழ்க்கையில் ஈஸியா பல பேர் இதை மட்டும் பிடிச்சுக்குவாங்க. இந்த மென்மையான தன்மையைத்தான் பிசாசு தாக்குவான். நீ எவ்வளவுதான் ஆண்டவர்கள் இருந்தாலும் நீ கோவப்படுற, நீ வெறுப்படைகிற, பார்க்க கூடாத பாக்குற, செய்யக்கூடாத செய்யற, பேசக்கூடாத பேசிக்கிட்டு இருக்கிற, நீ ஒரு களிமண் தாயா. நீ நானும் களிமண் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கரங்கள்ல நீ இருக்கும் வரை, அவருடைய கரங்களால் உருவாக்கப்படும் வரை எந்த பலவீனமும் எந்த பாவமும் எந்த சாத்தானும் உன் உள்ளத்தில் வைத்திருக்கிற திட்டத்தை எடுத்து போட முடியாதபடி அந்த குயவன் இந்த களிமண்ணை, இந்த பலவீனமான களிமண்ணை எப்படி உருவாக்க வேண்டுமோ அப்படி உருவாக்கிக்கிட்டே இருப்பார். குயவர்கள் வருந்தி உழைத்து மென்மையான களிமண்ணை பிசைந்து
தம்முடைய தேவைக்காக ஒவ்வொரு மண்கலத்தையும் வணைகிறார். எதற்காக இப்படி வணைகிறார் என்றால், இந்த களிமண்ணால ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் சாதிக்க விரும்புகிறார். இது சாதாரண களிமண்ணா இருக்கலாம், ஆனால் குயவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காக அவனை பிசைந்து உருவாக்குகிறார். ஒவ்வொரு மண்கலத்தையும் அவர் வணைகிறார். ஒரே மண்ணை கொண்டு தான் நல்ல வகையிலும் மாறான வகையிலும் பயன்படுகிற கலன்களை செய்கிறார்கள். இவற்றில் ஒவ்வொன்றும் எவ்வகையில் பயன்பட வேண்டும் என்பதை குயவர்களே முடிவு செய்கிறார்கள். இன்னைக்கு நீயும் நானும் எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை முடிவிப்பவர் ஆண்டவர் தான், கடவுள் தான். நீ எந்த இடத்தில், எந்த குடும்பத்தில், எந்த பகுதியில் நீ உன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டும், அங்கதான் உனக்கு தான் திட்டம் இருக்கிறது. கடவுள் அந்த திட்டத்தோடு தான் உன்னை உருவாக்கி இருக்கிறார். நான் ஏன் ஆம்பளையா பிறக்கணும், நான் ஏன் பொம்பளையா பிறக்கணும், நான் ஏன் கல்யாணம் முடிக்கணும், நான் ஏன் இந்த ஒரு பணியை எடுக்கணும், எல்லாவற்றிலும் கடவுளை உன்னை வணைந்த கடவுளுடைய திட்டம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த நாளில் நீங்கள் எவ்வாறு பயன்பட வேண்டும் என்பது தீர்மானிப்பது கடவுள்தான். நீ தான் தீர்மானிக்கவில்லை. கடவுளே உன்னை முன் குறித்து எந்த இடத்தில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ வேண்டும், எந்த பணிகளை நீ மேற்கொள்ள வேண்டும், அதற்கான திறமைகளை, கனிமங்களை உனக்குள்ள கொடுத்து உன்னை உருவாக்கியவர் அவர்தான். கடவுள் தான் நம்முடைய கைவேலைப்பாடு. எபேசியர் புத்தகம் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் கடவுளின் கைவேலைப்பாடுகள், நற்செயல்கள் புரிவதற்கென்றே அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடவுளுடைய திட்டங்களை உங்கள் வழியாக நிறைவேற்றுவதுதான் ஆண்டவருடைய மாட்சி. ஆனால் இந்த களிமண்ணை பிசைகிற தருணத்துல, இந்த பிசைகிற ப்ராசஸ்ல மிக முக்கியமானது தண்ணீர். இந்த தண்ணீர் இந்த மண்ணை பக்குவப்படுத்துகிறது. களிமண் ஒரு உருவத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், நீங்க வெறும் நிறைய தண்ணி வந்ததுன்னா அதனால பிரயோஜனமே இல்லை. அது உங்களை களிமண்ணா மாத்தி ஒரு பயன்படாத மண்ணா மாத்திரும். ஆனால் குயவர்கள் என்ன செய்யறாங்க, எந்த நேரத்துல எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு சொல்லி பக்குவப்படுத்துவதற்கு, ஏனென்றால் இந்த மண் பக்குவப்படுவதற்கு தண்ணீர் மிகவும் அவசியம். இதுதான் ஆவியானவர். ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது அவர் உங்களை மென்மையாக்குவார், மிருதுவாக்குவார். உங்களில் இருக்கின்ற கற்களை எல்லாம் வெளியில கொண்டு வருவாரு. உங்களில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எல்லாம் வெளியில கொண்டு வருவாரு. ஆகவேதான் ஆவியானவருடைய அருள் பொழிவு எவ்வளவு அவசியம் என்றால், இந்த மண் இந்த களிமண் மட்கலமாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால், இந்த உருவாக்கத்தில் மிகவும் அவசியமானது தண்ணீர். அந்த குயவன் இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அந்த மண்ணை பக்குவப்படுத்தி அவருடைய கரங்களால வரைவார். அவர் ஒவ்வொரு நேரமும் தண்ணியில கை வச்சு அப்படியே உருவாக்குவார். அதனாலதான் எந்த மனிதன் ஆவியானவரோடு இணைந்து வனைதலுக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அவனால் எளிதாக ஒரு வடிவத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல எனக்கு ஆவியானவர் தேவையில்லை, இன்னைக்கு அபிஷேகம் தேவையில்லை, இன்று எனக்கு வார்த்தையும் வழிபாடுகளும் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு மனிதர்களுக்கு அவங்க உணர்க்கப்படும். அவர்கள் வரமாட்டாங்க, அவங்க உடைந்து போவாங்க, எளிதாக அவர்களால் உடைக்கப்படுவார்கள். ஆனால் எந்த மனிதன் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளையும் வழிபாடுகளையும் தன் வாழ்க்கையோடு இணைத்து 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 இந்த அபிஷேகத்திற்குள்ளாக தன்னை வளைத்துக் கொள்ள ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் வல்லமையான காரியங்களுக்காக பயன்படுத்துவார். அந்த பாத்திரத்தை வல்லமையாக பயன்படுத்துவார். இதுதான் பவுலியார் ஒரு அருமையான வசனத்துல சொல்வாரு. 2 கொரிந்தியர் 4:7 அவர் சொல்வாரு, நாங்கள் மட்கலங்கள் போன்றவர்கள் தான், ஆனால் இந்த மட்கலத்துல மாட்சியின் தேவனை நாங்கள் சுமந்து செல்கிறோம். வல்லமையின் செல்வம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது. நாங்கள் கொண்டிருக்கும் இந்த வல்லமை அது எங்களிடமிருந்து வரவில்லை, ஈடு இணையற்ற ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. இந்த வல்லமை எதென்றால் பரிசுத்த ஆவியானவரை நாம் சுமந்து செல்கிற போதுதான் இந்த உலகத்திற்கு ஒரு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற மனிதர்களாக நாம் மாறுவோம். ஆகவே வனைதலுக்கும் ஒப்பு கொடுக்க ஆவியானவருடைய உடனிருப்பை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். அந்த வனைதலோடு நீங்கள் உருவாக்கப்படுகிற போதுதான் அந்த குயவனுடைய நோக்கத்தை இந்த உலகத்தில் நீங்கள் நிறைவேற்ற முடியும். அப்படி ஆண்டவர் தாமே நமக்குள்ளாக அந்த அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றி இன்று நம்மை பலப்படுத்துகிறார். உங்களில் இருக்கிற கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு அவர் சதையாலான இதயத்தை கொடுக்கிறார். கல்லான இதயம் என்பது நீங்கள் காயப்பட்டு இந்த உலகத்தில் மனிதர்களால் விதிக்கப்பட்டு பல நேரங்களில் நீங்கள் பாதையாக
நீங்கள் நடந்து நடந்து மனுஷங்க உங்க வாழ்க்கையில் நடந்து நடந்து பல நேரங்களில் நீங்கள் பாதையாக மாறிடுறீங்க. உங்களுடைய வாழ்க்கை பெருமையா மாறிடுது. ஒன்னும் முளைக்காத புற்களை முளைக்காத அந்த பாலை நிலமா மாறுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு மனிதருடைய மனங்கள் காயப்பட்டு கொண்டே இருக்கின்றன. மனிதருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எதிர்வினைகள், இவைகள் எல்லாம் மனிதனை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. இன்னைக்கு எல்லாரும் காயப்பட்ட இதயத்தோடு இருக்கிறோம். அதனால நம்மில் எந்த விதமான பசுமையான தன்மைகளும் வெளிப்பட முடியாதபடி பிசாசு நம்மில் இருக்கிற கடினத்தன்மை வெளிப்படுத்துகிறான். மன்னிக்க முடியாமல், இரக்கம் காட்ட முடியாமல், சக மனிதர்களோடு பழக முடியாமல், நம்ம என்னதான் ஜெபிக்கிற மனுஷங்களா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு வெறுப்பு வைராக்கியம் வந்து விடுகிறது. மனிதர்கள் மீது நாம் கோபத்தில அவர்களை வைராக்கியத்தோடு அவர்களை பேச முடியாதபடி நாம் நிற்கிறோம். நம்மோடு வாழுகிற சகோதர சகோதரிகள், சிறப்பாக நம் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், குடும்பத்திலிருந்துதான் ஆவியானவர் தன்னுடைய செயல்பாட்டை ஆரம்பிக்கிறார். ஆகவேதான் குடும்பத்துலதான் பிசாசானவன் இறுதி நாட்களிலே கை வைப்பான் என்று நம் பாத்திமா அன்னையினுடைய காட்சியிலே வெளிப்பாடுகள், அந்த அன்னையினுடைய வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது. இறுதி நாட்களிலே குடும்பங்கள் சாத்தானால் சீரழிக்கப்படும். அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமைகள் கெடுக்கப்படும். குடும்பத்தில் இருக்கிற தியாகங்கள் கேள்வி கேட்கப்படும். குடும்பத்தினுடைய அன்பு அது வீணானதாக கருதப்படும். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் பாருங்கள், தான் தனது எனது, நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் இருக்கிறேன், என் சந்தோஷம், என்னுடைய விருப்பம் எல்லாம் யான் நான் நான் என்கிற அகங்காரத்தை பிசாசானவன் கொண்டு வருகிறான். இதனால் நாம் காயப்படுகிறோம். மற்றவர்களால் காயப்படுத்தப்படுகிறோம். நாம் நமக்கே காயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக ஒரு களிமண் இறுகி போகிறது. எந்த ஆன்மாவில் ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரோ, அந்த ஆவியானவருடைய இளைப்பாறுதல் கிடைக்கிறதோ, அந்த ஆவியானவருடைய வசனத்தின் மூலமாக அவர் கொடுக்கின்ற அபிஷேகம் நம்முடைய உள்ளத்தில் இறங்குகிற போது ஒருவன், இதான் எசாயா புத்தகம் 55:10-11 நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து பொழிகிற மழையும் பனியும் நிலத்தை நனைத்து, பாருங்க, நிலத்தை நனைத்து அந்த நிலத்திலிருந்து முளை அரும்ப செய்கிறது. அங்க விதைக்கப்படுவதை பத்தி சொல்லவே இல்லை. ஏனென்றால் நீங்கள் கடவுளால் ஏற்கனவே ஒரு திட்டத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கீங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த விதை இருக்கிறது. அந்த விதை வளர முடியாதபடி உங்களுக்குள்ள ஒரு வேதனையும், ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு இறுக்கமான தன்மைகளும் அதை மறைத்து வைப்பதனால இன்னைக்கு பல பேர் பலனற்றவர்களாக இருக்கிறோம். பெருமையான மனுஷங்களா இருக்கிறோம். இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இந்த நிலங்கள் எல்லாம் வறண்டு போகிறதோ, அதே போல மனித மனங்களும் வறண்டு போயிருக்கின்றன. ஏண்டா வாழ்றோம், எதுக்குடா வாழ்றோம், எங்க போறோம், ஏதோ இழுப்போம், ஏதோ வாழ்வோம், ஏதோ ஆண்டவரை வச்சிருக்கிறோம், ஏதோ மனசுல ஒரு ஆறுதல் கிடைப்பதற்காக ஆண்டவரை தேடுவோம்னு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆவியானவர் நம் மீது பொழியப்படுகிற போது நமக்குள் இருக்கிற இந்த வெறுமை தன்மையை தான் முதல்ல மாற்றுவார். இந்த இறுக்கமான மண்ணு மனிதனுக்கு பயன்படாது. நீ இறுக்கமா இருக்கும்போது உங்களை ஆண்டவரால் பயன்படுத்த முடியாது. அப்போ முதல்ல ஆவியானவர் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற இந்த காயங்களை எல்லாம் மாற்றுகிறான். உங்களுடைய வேதனைகளை எல்லாம் மாற்றுகிறான். அந்த வேதனைக்கு மூலமாக இருக்கின்ற அகங்காரத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுவார். அந்த அகங்காரத்தை வெளியே ஏற்றுவதற்கான, இந்த பிசாசை வெளியே ஏற்றுவதற்கான வார்த்தைகளை கொடுத்து வல்லமையாய் உங்களை உயர்த்துவார். இதுதான் இந்த வனைதலுக்கு அந்த மழையும் பனியும் இந்த காஞ்ச பூமியில அது வீழ்ந்து அது நிலத்தை முளை அரும்ப செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது வீணே செல்லாதது போல உங்களில் இருக்கின்ற திட்டத்தை அதை நிறைவேற்றி முடிக்காமல், அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை முடிக்காமல் வீணாய் ஆண்டவரிடத்தில் திரும்பாது. உங்களை மாட்சியோடு உங்களை வழிநடத்துவதற்கான் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிற இந்த கல்லான காரியங்கள் இப்போ உங்களுக்கு தரையில அந்த மண்ணு பட்ட உடனே உங்களுக்குள்ள இருக்கிற தன்மைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த கல்லுக்கள் சில நேரம் கட்டி கட்டியா இருக்கிற அந்த சூழ்நிலையினால மண்ணை உருவாக்க முடியாது. அப்போ அந்த கட்டியெல்லாம் எடுத்து வெளியில போடுவார். இந்த கட்டி என்பது நீங்கள் இறுக்கமான தன்மைகள்ல வருகிற உங்களுக்கு வருகிற நோய்கள், உங்களுக்கு வருகிற தடைகள், இவற்றையெல்லாம் ஆண்டவர் பொறுக்கி வெளியில போடுவார். ஏனென்றால் எப்போது இந்த மண் பக்குவப்படுகிறதோ அப்போது இந்த மண்ணுக்கு தேவையில்லாத காரியங்கள் உடலில் இருந்து அகற்றப்படுகிறது, மனதில் இருந்து அகற்றப்படுகிறது.
உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து அகற்றப்படுகிறது. ஆண்டவர் தாமே உங்களுக்குள் இருக்கிற இந்த கல் இறுக்கமான சூழ்நிலைகள், கல்லை எடுத்து, இப்ப குயவன் அந்த களிமண்ணை பிசைகிற போது அந்த களிமண்ணோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிற இந்த கல்லை எல்லாம் எடுத்து வெளியில தூக்கி போடுகிறார். உடைய நோய்களை எல்லாம் எடுத்து தூக்கி போடுகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு நோய்க்கு பின்னாலும் ஒவ்வொரு பாவம் செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பாவத்தையும் செய்யக்கூடிய சாத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் எப்போது ஒரு மனிதனை சந்திக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் சொல்லுவார், எப்போது ஒரு நோயாளர் சந்திக்கிறாரோ ஆண்டவர் சொல்வார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இதோ மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அவர் சொல்வாரு, தம்பி உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன் படுக்கையை தூக்கிட்டு போயா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் நோய்கள் குணமாக்கப்பட்டன, எழுந்து உன் படுக்கையை தூக்கிட்டு போ. இந்த உலகத்துல நீ நோயை தூக்கிக்கிட்டு இந்த உலகத்துல அடையணும்னு இல்லை. நோய் உன்னை தூக்கிட்டு உன்னை ஒவ்வொரு இடமா தூக்கிட்டு, ஐயோ நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க, எப்படி சூழ்நிலை இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு நோயோட வறுமையோட நீ போராடி கொண்டிருப்பதற்காக உலகத்துல படைக்கப்படல. இன்னைக்கு நீ அதே கட்டில தூக்கிட்டு இந்த உலகத்துக்குள்ள போ. எந்த கட்டில உன்னை தூக்கி கொண்டு ஊர் ஊராய் சுத்த வைத்ததோ, நீ நாடு நாடா சுத்தினியோ, எந்த மனுஷனுக்கு பின்னாடி ஓடினியோ, ஐயோ எனக்கு இந்த நோய் இருக்குது, இந்த பேய் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஊர் ஊரா ஜெபத்துக்காக ஓடினியோ, இப்போது ஆண்டவர் உன்னை அதனை சாட்சியாக மாற்றி உலகத்துக்கு சொல்லு. நீ அதே கட்டில கையில தூக்கிட்டு இந்த உலகத்துக்கு சொல்லு, எந்த கட்டில் என்னை தூக்கிட்டு வந்ததோ அந்த கட்டிலை நான் இப்போது தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். இந்த கட்டிலில் நான் இப்போது படுத்தபடிக்கே இல்லை, நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அதே கட்டில கையில வச்சுட்டு உலகத்துக்கெல்லாம் சாட்சி சொல்லு. எந்த நோய் உன்னை படுக்க வைத்ததோ அந்த நோயினால நீ இந்த உலகத்துக்கு சாட்சி சொல்ல போற. எந்த பிரச்சனையினால, கடன் பிரச்சனையினால இந்த உலகத்துக்கு முன்னால நீ அவமானப்பட்டியோ அதே உலகத்திற்கு ஆண்டவர் செல்வந்தர், ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்தினார் என்று உலகத்துக்கு அறிவிக்க. எந்த பிசாசு உன்னை அலக்களித்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அமைதியும் கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ அதே பிசாசை விரட்டி இந்த உலகத்திற்கு ஆண்டவர் எவ்வளவு வல்லமை மிக்கவர் என்பதை நீ காண்பிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு நீ அறிவிப்பதற்காக ஆண்டவர் உன் கல்லை எல்லாம் எடுத்து தூக்கி எறிவாரு. அந்த கட்டில தூக்கிட்டு நீ போ. கட்டில உன்னை தூக்க தேவையில்லை. இப்போது நீ கட்டிலை தூக்கி கொண்டு இந்த உலகத்திற்கு சாட்சி சொல். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இந்த உலகத்துல பல நேரங்களில் ஏன் நமக்கு துன்பம் வருகிறது, ஏன் எனக்கு இழப்பு வருகிறது, ஏன் எனக்கு வறுமை வருகிறது, ஏன் கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று பல நேரங்கள ஒரு மனுஷன் 38 வருஷமா அவன் படுத்த படுக்கையா இருந்தான். ஆனால் அந்த 38 வருஷத்துக்கு பதிலா இப்போ 2026 வருஷங்களா ஒரு மனுஷனை பத்தி பேச வச்சுட்டாரு. இதுதான் ஆண்டவர். 38 வருஷம் அவனுக்கு எவ்வளவு கடினமா இருந்திருக்கும். ஆனால் இந்த காலமாக காலங்கள் அழிந்து போனாலும் அவன் பெயர் அழிந்து போகாதபடி விவிலியத்தில் அவர் எழுதப்பட்டிருக்கிறார் என்றால், அவன் சகித்து கொண்ட அந்த நோய்களுக்கு பின்னால் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து அவன் அந்த சிலோவாம் குளத்தை விட்டு போகாமல் அதே இடத்திலே நிலைத்து நின்றதினால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு சேர்ந்து துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நான் செல்ல வேண்டும், அது கலக்கப்படுகிற போது நான் இறங்க வேண்டும் என்று அந்த வைராக்கியத்தோடு ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்ததினால் இன்று காலங்கள் கடந்து ஒரு மனிதன் நினைவு கூறப்படுகிறான் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக பல நேரங்களிலே உனக்கு சோதனையாக தெரிகிற கல்லும் முள்ளுமாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு சாட்சிப்படுத்த ஆண்டவர் இன்று உன்னுள் செயலாற்றி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உனக்கானது. உன் வாழ்க்கையில இருக்கிற தடைகளை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்காகவே ஆண்டவர் இன்று உன்னை அழைத்து உன்னை சுகப்படுத்தி உன்னை விடுதலையாக்கி உன்னை மீட்புக்கு ஆளாக்கி இந்த உலகத்திற்கு உன்னை சாட்சிப்படுத்த போகிறார். மகனே மகளே, இன்று ஆண்டவருடைய வணைதலுக்கு உன்னை ஒப்புக்கொடு. இன்று ஆண்டவர் தாமே உன்னில் செயலாற்றி கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொண்டால் ஆவியானவரோடு இணைந்து அவரிலே நீ உன்னை பலத்தை கண்டு கொண்டால் இன்று ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். இந்த நாள்ல நான் காலையில தியானிக்கிறதுக்காக எந்திரிக்கும் போது முதல் காரியத்தை ஆண்டவர் சொன்னாரு, உன்னை கட்டப்பட்ட மனுஷனா வச்சிருக்கிறாங்க, உன்னை கட்டி இருக்கிற மனிதர்கள், அவங்கள தூக்கி போடு. இன்னைக்கு கடவுள் ஆவியானவர் உனக்குள் செயலாற்ற முடியாதபடி இதோ சிம்சோனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. அவர் என்ன சொன்னாரு, சிம்சோன் ஆவியானவர் இறங்கி வந்த உடனே அவன் ஒரு இளஞ்சிங்கத்தை வாய பிளந்து அதனை கொன்று அவன் ஜெயித்து கொண்டான். நீதித்தலைவர் புத்தகம் 14:6 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது.
ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல சிங்க குட்டியை அவர் வெறுங்கையால் கிழித்தார். ஒரு வெறும் கையினால அவன் சிங்கத்தினை அவன் கிழித்து போட்டான். அப்பேற்பட்ட வல்லமை மிக்க ஒரு மனுஷனை அந்த தெளிலாக ஒரு பிசாசு, ஒரு பேயினால் அனுப்பப்பட்ட ஒரு பாவி அவருடைய கரங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது, நீதித்தலைவர்கள் 16:4 முதல் நீங்கள் வாசிங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அந்த பாவி அவனை ஏமாற்றி, உன்னுடைய சக்தி இங்க இருக்கிறது, உன்னுடைய ஆற்றல் யாருக்கு இருக்குது என்று அவனை நொந்து கொண்டு அவன் வழியாக அவற்றை ஏமாத்தி பிடிச்சு அவனுடைய சக்திய தெரிஞ்சுக்கிட்டதுனால அவளை கட்டி போடுறான். அவனுடைய புது கயிறுனால கட்டி போட்டு அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவனை எப்படியாவது அவனில் செயலாற்ற முடியாதபடி அவனை மாற்ற வேண்டும் என்று அவனை மாற்ற போது ஆவியானவர் அவனை கேட்கிறான். ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் இரக்கத்தோடு வருகிறான். நீ பாவத்தோடு விளையாண்டு கொண்டு ஆவியானவரை தேடுகிற போதே அவர் உனக்கு உதவி செய்கிறார். இதான் இன்னைக்கு முதல் செய்தி ஆண்டவரை கொடுத்தார். நீ பாவத்தோடு விளையாண்டு கொண்டு இருந்தாலுமே ஆவியானவர் மீது இரக்கமாத்தான் இருக்கிறாரு. ஆனால் நீ அவரை அசட்டத்தனத்தோடு மீண்டும் மீண்டுமாக அவருடைய இதயத்தை நீ காயப்படுத்தி கொண்டு அதே பாவத்தில் நிலைத்திருந்தாள் என்றார். நிலைத்து அவரே மடியில திருப்பி அவள் ஏமாற்றுகிறாள் என்று புரியலையா? அவள் உன்னை அன்பு செய்யறது மாதிரி உன்னை வேஷம் காட்டி உன்னை ஏமாற்றுதான் தெரியலையா? பல நேரங்களில் நம்மோட இருக்கிறவங்க உன்னை வேஷம் காட்டி உன்னை ஏமாத்துறாங்க, உன்னை பாவத்தில் இழுக்க வைக்கிறாங்க. அந்த உறவுகளோட நீ ஏன் என்ன விளையாண்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. ஏன் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற? ஆண்டவர் உனக்கு எவ்வளவு வைராக்கியத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. உனக்கு வல்லமையோடு இந்த உலகத்துல சாட்சியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் உன்னுடைய அற்ப சுகத்திற்காக, உன்னுடைய உடலின் இச்சைகளுக்காக, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய அபிஷேகத்தை இழந்து விடுகிறாயே. இதான் கட்டப்பட்ட நிலையில பல நேரங்கள் நம்ம இருப்பதற்கு காரணம். நம்முடைய வாழ்க்கைய யார் கையில கொடுக்கணுமோ அவர் கையில கொடுக்காம இன்னொருத்தவன் கையில, இதோ பாவியான தெளிலாவுடைய கையில அவன் கையில் கொடுத்துட்டான். ஆவியானவருடைய கரங்கள்ல கொடுக்க வேண்டிய உன் வாழ்க்கையை இந்த உலகத்தினுடைய இன்பத்தின் கரங்களிலும், இதோ மனுஷனுடைய கரங்களிலும், பாவத்தின் கரங்களிலும், உன் கண்ணின் இச்சைக்கும், காலையினுடைய போக்குக்கும், இதயத்தினுடைய சிந்தனைகளுக்கும் நீ அப்படியே ஒப்பு கொடுத்தான். அவன் கட்டப்பட்ட நிலையில அவன் எப்படி ஏமாற்றி அபிஷேகத்தை ஏமாற்றி அவன் கயிறுகளால் கட்டுகிறானோ அதே போல உன்னையும் கட்டி வைக்கிறான். பல நேரங்களில் கட்டி வைக்கிறான். நமக்கே தெரியல, நம்ம அழுதுகிட்டு இருக்கிறோம், புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். சில நேரங்கள்ல நமக்கு பிரச்சனை வந்த உடனே ஆவியானவரே அப்படின்னு துதிக்கிற போது உடனடியாக ஆவியானவர் வந்து, அதனாலதான் ரோமையர் 8:28 கடவுளிடம் அன்புகளோடு அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். அவர் செயலாற்றி கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவருடைய அன்பு உன்னிடத்தில் இருக்கிறது, அவருடைய வல்லமை உனக்குள்ளாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதனால நீ பலவீனத்திலும் பாவத்திலும் நீ வீழ்ந்து கொண்டிருக்கிற போதே ஆண்டவருடைய ஆவியானவர் உன் மீது இறங்கி வந்து அந்த கட்டுக்களை எல்லாம் உடைக்கிறார். அதெல்லாம் உனக்கு அடையாளமா காண்பிக்கிறார். எப்போது இதோ உன்னுடைய எதிரிகள் வருகிறார்கள் என்று சொல்லி நீ கத்துகிறாயோ அப்போது ஆண்டவர் உடனடியாக அந்த கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விடுகிறார். பல அனுபவங்கள் நமக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக கிடைச்சிருக்கிறது. ஆனாலும் மீண்டுமாக ஆண்டவருடைய இந்த விடுதலை அனுபவத்தை பல நேரம் அசட்டைத்தனத்தோடு ஆவியானவரை அணுகுவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பது உலகத்தை ஆசீர்வதிக்க, உலகத்து மனிதர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர, உனக்கு செய்யப்பட்ட இந்த வியப்புக்குரிய காரியங்கள் இது உனக்கானது அல்ல, சாட்சியத்திற்காக உலகத்திற்கு அறிவித்து ஆண்டவரிடம் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு அவர் இந்த உலகத்தை நேசிக்கிறார், அந்த அன்புக்கு நாம் எவ்வளவு பிரதி அன்பு காட்டுகிறோம் என்று இந்த உலகத்திற்கு சாட்சி சொல்லி அவர்களை பரலோக பாதையில நடத்த ஆண்டவரிடத்தில் திரும்பி கொண்டு வர, அதற்காகத்தான் இந்த வரங்களும் கொடைகளும் கனிகளும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உன்னுடைய சொந்த சுய வெறுப்புகளுக்காக பயன்படுத்தி கொண்டு, பாவத்திற்காக பயன்படுத்தி கொண்டு, பலவீனத்தை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக நீ செய்கிற முயற்சியினால கடைசியில உடைய தலையில் இருக்கிற அபிஷேகத்தை பிசாசானவன் வலித்து எடுக்கிற போது பல நேரங்களில் நம்மகிட்ட இருந்து போற ஆவியானவர் துக்கத்தோடு நம்மிடமிருந்து விலகி செல்கிறவர், என்றென்றும் முன்னோடு வாழ்வதற்காகவே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தவர், அந்த தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர், ஒன்றுமற்ற வெறுமையான சூழலில் இருக்கிற இந்த உலகத்தை படைத்து உருவாக்கி எல்லா நலன்களாலும் உன்னை நிறைவு செய்த அந்த ஆவியானவர் உன்னிடமிருந்து துக்கத்தோடு வெளியேறுவதை நீ ஒரு நாள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அன்று நிலை ரொம்ப மோசமாயிரும், ரொம்ப நிலம் மோசமாயிரும். பாவம் பெறுகிற போது அவரால் உள்ளே இருக்கவே முடியாது.
அவர் உன்னோடு தங்குவதற்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தவர். என்றென்று உங்களோடு தங்கும்படி மற்றொரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி உன்னோடே இருக்கிறவர். ஆனால் அவரை விட்டு பிரிந்து நீ விலகி செல்லக்கூடிய பாவங்களை, உன்னில் இருக்கிற அபிஷேகத்தை நீயே வலித்து போட்டு, நீயே பிசாசுடைய கரங்களால் வலித்து போடுவதற்கான சூழ்நிலைகளை கொண்டு வந்து விட்டு அவன் நினைப்பான், போச்சு, எல்லா அபிஷேகமும் போச்சு, அவன் மண்டையில முடிய எல்லாத்தையும் இழந்த போது அவன் கண் பிடுங்கப்பட்டு அவனுடைய கை கட்டப்பட்டு சங்கிலியால கட்டப்பட்ட சூழ்நிலையில அவன் வருந்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அதோ வார்த்தை சொல்லுகிறது, வலிக்கப்பட்ட அவரது தலைமுடி வளர தொடங்கியது. நம்பிக்கை வார்த்தைகள். நீதித்தலைவர்கள் புத்தகம் அந்த 16வது அதிகாரம் 22ல நம்ம வாசிக்கிறோம். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை தோண்டி எடுத்து அவனை காசாவுக்கு கொண்டு சென்றார்கள். அவரை வெண்கல சங்கிலிகளால் கட்டினார்கள். சிறையில் அரைக்கும் வேலைக்கு அவரை உட்படுத்தினர். ஆனால் மலிக்கப்பட்ட அவரது தலைமுடி வளர தொடங்கியது. நீ இந்த நிலைமை கட்டப்பட்ட நிலையிலே இருப்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உன்னில் இருக்கிற அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். எப்போது நீ இப்படிப்பட்ட கட்டப்பட்ட சூழ்நிலையில அவர்களுடைய வேதனை தருகிற நேரத்துல, ஆவியானவரே, நான் பாவத்தில் விழுந்து விட்டேன், பலவீனத்தில் என் வாழ்க்கையை கொடுத்து விட்டேன், நான் உண்மையிலே மீண்டும் கட்டப்பட வேண்டும், இயேசுவே என்னை நிரப்புங்க, என் பாவத்தை மன்னிங்க, உமது ஆவியினால் என்னை நிரப்புங்க என்று நீ கதறுகிற போது பலிக்கப்பட்ட நீ இழந்து போன அந்த அபிஷேகத்தை மீண்டும் மீண்டும் ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த வல்லமை ஆண்டவர் இன்னைக்கு தருகிறார். இன்னைக்கு வலிக்கப்பட்ட மனிதர்களாக, இந்த உலகத்தில் கட்டப்பட்ட மனிதர்களாக அல்ல, கட்டுக்களை அவிழ்த்து இன்று அவன் உயிரோடு வாழ்ந்த போது அவர்களை எத்தனை மனுஷங்களை, எத்தனை பெலிஸ்தியரை கொண்டானோ அதை விட மேலான பெலிஸ்தியர்களை அவன் சாகும் போது அவன் அறுவடை செய்தான். இன்னைக்கு ஆண்டவருக்காக யுத்தங்கள் நடக்கிறது. ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயத்தை தேடுகிறவர்கள் ஆவியானவருடைய வல்லமை இல்லாம இந்த உலகத்துக்குள்ள போகவே முடியாது. இந்த உலகம் சங்கிலிகளை கட்டுவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஆனால் கட்டுகளை உடைக்கணும்னா அபிஷேகத்துல நிலைச்சு நிக்கணும். அபிஷேகம் உன்னில் இருக்கிற போதுதான் நீ எதற்காக, எந்த படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீ செல்வ. அப்படி இல்லைன்னா சாத்தான் உன்னை கையில கட்டி மாவரைக்கு வச்சிருவான். இதுக்காக நீ படைக்கப்படல. இந்த உலகத்தினுடைய சாதாரண காரியங்களை செய்வதற்காக ஆண்டவனை படைக்கல. எவ்வளவு மேன்மையாக சிம்சோனை உயர்த்தி ஆண்டவர் அவனுடைய அபிஷேகத்தை உணராம பாவத்தோடு விளையாடு கொண்டு பாவத்தோடு சமரசம் செய்து கொண்டு இருந்த போது அவன் இதோ சங்கிலிகளால் கட்டப்பட்ட சூழ்நிலையில அவன் மாவரைக்கக்கூடிய சூழ்நிலை மாறி போச்சு. ஆனால் எப்போது அவன் தலையில மீண்டும் அவனுடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொண்டானோ, ஆவியானுடைய மனிதனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ, ஆவியானுடைய அபிஷேகம் தனக்குள் இருப்பதை உணர்ந்தானோ, அப்போதே ஆண்டவருடைய வலிமையான ஆவியானவர் வல்லமையோடு அவன் இறங்கி வந்து இந்த உலகத்தில் அவனை எதிர்த்து நிற்ற எல்லா அந்தகார சக்திகளையும் வேரோடு பிடுங்கி அழிக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த நேரத்துல பார்க்கிறோம். அப்பேற்பட்ட காரியத்தை இன்று ஆண்டவர் உங்கள் வழியாக, என் வழியாக இந்த உலகத்தில் ஆற்ற விரும்புகிறார். அவருடைய அபிஷேகம் இன்று நம்மில் புதுப்பிக்கப்பட வேண்டும். அவருடைய அபிஷேகத்தோடு இந்த உலகத்துல வாழ வேண்டும். மீண்டுமாக அந்த தலைமுடி வளர்ந்து அந்த அபிஷேகம் அவனுக்குள் நிறைந்திருந்ததை போல இன்று ஆண்டவர் நீ எத்தனை முறை இழந்தாலும் ஆண்டவருடைய ஆவியானவர் உனக்குள்ளாக மீண்டும் மீண்டும் வாசம் செய்வதற்காக அவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா அவர் எவ்வளவு வல்லமையான செயல்களை முன்வழியாக ஆற்றுவார். ஏனென்றால் உன்னை அன்பு செய்கிறவர், உன்னை வழியாகத்தான் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் இன்று உன்னையும் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த வேளையில மண் கரங்கள், இயேசுவே நாங்கள் உம் கரங்களில் இருக்கிறோம். தந்தையாம் கடவுளே, நீரே எங்கள் புயவன், நாங்கள் களிமண், நாங்கள் உமது கரங்களில் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் உமது கை வேலைப்பாடுகள். எங்களுள் இந்த வேலைப்பாட்டை ஆரம்பித்தவர், இந்த நற்செயலை தொடங்கியவர், நிறைவு காலம் வரை அதை நிறைவு செய்ய வல்லவராக இருக்கிற உமது கரங்களிலே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளே நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலே இயேசு ஆண்டவர் தாமே தனது ஆவியின் வல்லமையினால் உங்களுக்குள் தண்ணீரை ஊற்றி இந்த கடினமான பாத்திரங்களை எல்லாம் இன்று ஆண்டவர் மீண்டுமாக மிருதுவான தன்னுடைய கரங்களால் பிசைந்து இன்று உங்களை வணைந்து மீண்டுமாக வல்லமையின் ஆவியானவரால் இந்த உலகத்திற்கு சாட்சியாய் வாழ இன்று ஆண்டவர் உங்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும். உங்களுக்கு கட்டிகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், கற்கள் எல்லாம் தூக்கி எறியப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால அவருடைய கரங்களால் இன்று அற்புதங்கள் நடக்கட்டும். ஒப்பு கொடுங்க. இயேசுவே, இன்று நான் உமது கரங்களில் இருக்கிற உமது கரங்களால் உருவாக்கப்படுகிற களிமண்ணாக இருக்கிறேன். நீர் என்னிலே வணைந்து கொள்வதற்காக நன்றி. என்னை வணைத்து புதிய படைப்பாக மாற்றுவதற்காக நன்றி.
இயேசுவே இயேசுவே இந்த நாளிலே என்னை பலப்படுத்தும், என்னை உறுதிப்படுத்தும், உமது ஆவியினால் நிரப்பும். இதோ தாகத்தோடு நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தையினால இன்று ஆண்டவர் உங்களை நிரப்புவார். இந்த அந்த சிம்சோன் கதறி அழுவதை போல ஆண்டவரே இந்த ஒரு முறை மட்டும் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் பலவீனத்தின் பாவத்துல வீழ்ந்து போனாலும் உம்முடைய இரக்கம் இன்னும் தீர்ந்து போகவில்லை, உமது அன்பு இன்னும் தீர்ந்து போவதில்லை. ஆண்டவரே குயவனே என்னை வளைந்து கொள்ளும், குயவனே என்னை வளைந்து கொள்ளும், குயவனே என்னை வளைந்து கொள்ளும் என்று நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை நிரப்புவார். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திருமே. வெறுமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் இளங்க செய்திருமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வீத பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டதென்றேன், கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டதென்றேன், கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் எவ்வளவு கடினமான உள்ளத்தோடு இந்த இடத்திலே வந்திருந்தாலும், எவ்வளவு கடினமான அந்த பாதை நடந்து போன பாதைகள் எப்படி இறுகி போய் நம்முடைய உள்ளங்களிலே துதிக்க முடியாமல் ஜெபிக்க முடியாமல் இதோ சோர்ந்து வீழ்ந்து களைத்து போய் இழைத்து போய் வந்திருக்கிற மகனே மகளே, இன்று ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னில் ஊத்துகிற தண்ணீரினால் இந்த பாதைகள் எல்லாம் பக்குவப்படுத்தப்பட இதோ ஆவியானவருடைய அருள் பொழிவுக்கு ஒப்பு கொடுங்க. இதோ வானில் இருந்து பொழிகிற மழையும் தண்ணீரும் இந்த நிலத்தை நனைப்பதை போல ஆவியானவர் தாமே
தாமே உங்கள் இறுக்கமான தன்மைகள் எல்லாம் இன்று இலகிய மனநிலையோடு ஆண்டவருடைய கரங்களால் வணைவதற்கு தேவையான வல்லமை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இன்று ஆவியானவருடைய அருட்புரிவு உங்களில் இருக்கிற கட்டுகளை உடைக்கட்டும். சிம்சோன் அன்று கருதியதை போல ஆவியானவரே, என்னை ஒருபோது ஒரு விசை என் மீது மனம் இறங்கி என்னோடு நீர் செயலாற்றும் என்று அவர் செயல்படுத்த அவர் தன்னை அழைத்த போதே உடனடியாக அந்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி வந்து அவருடைய கட்டுக்களை எல்லாம் உடைத்ததை போல, சங்கிலிகளை உடைத்ததை போல, அங்கிருக்கிற பிசாசின் தந்திர மந்திர செயல்பாடுகளை எல்லாம் உடைத்ததை போல இந்த நேரத்தில் நீங்கள் கதறுங்க. ஆவியானவரே, இந்த அருள் பொழிவினால் மீண்டும் என்னை ஒரு விசை என் மீது கருணை கூர்ந்து என்னை நிரப்புங்க என்று சொல்லுகிற போதே இன்று உனக்குள் இருக்கிற கட்டுகள் உடையட்டும், நோய்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும். உனக்குள் இருக்கிற எல்லா கல்லான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு ஆண்டவர் தாமே அவருடைய கரங்களால் உன்னை உருவாக்குவதற்கு பக்குவப்படுத்தப்பட்ட உன் இதயத்தை உருவாக்கி இந்த உலகத்திற்கு அவரை சுமந்து செல்கிற பாத்திரமாக என்று மாற்றும்படியாக உன்னுடைய வேதனைகளை மாற்றட்டும், உன்னுடைய சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வரட்டும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் மாற்ற செய்யட்டும். பொருளாதார தடைகள், உடலில் இருக்கிற நோய்களின் தடைகள், மனசுல இருக்கிற எல்லா காயங்களையும் இன்று ஆண்டவர் உணவிலிருந்து அகற்றி போடட்டும். இயேசுவின் நாமத்தினால இயேசுவே உமது பிள்ளைகளை இன்று மகிமைப்படுத்துகிறீர். இந்த மட்கலங்களை நீ உருவாக்குகிறீர். எந்த நோக்கத்திற்காக இந்த மட்கலங்களை உருவாக்கினீரோ அந்த மட்கலங்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா கல்லான காரியங்களையும் எல்லா முட்களையும் அவரிடமிருந்து அகற்றி போடும்படியாக இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் வல்லமையினால் இப்போது நான் அறிவுறுத்துகிறேன். இயேசுவே உமது பிள்ளைகளை இன்று பலப்படுத்துவீராக. உடைய புதிய கரங்களால் உருவாக்கி இதோ வளைதலுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாத்திரங்களையும் மகிமையாய் பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வேளையிலே எந்த நோய்கள், எந்த பிரச்சனைகள், எந்த பிசாசினுடைய தந்திர மந்திர செயல்பாடுகள் இவர்களை கட்டிலோடு கட்டி போட்டு வைத்திருந்ததோ அதே கட்டிலை இவர்கள் சுமந்து சென்று இந்த உலகத்திற்கு சாட்சி அறிவிக்க, இந்த உலகத்திற்கு அறிவிக்க இயேசு ஆண்டவர் மெய்யாவுக்கு மீட்டு விட்டார். இயேசு ஆண்டவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருடைய ஆவி என்னுள் இருக்கிறது என்று இந்த உலகத்திற்கு சாட்சி சொல்ல அவர்களை பலப்படுத்துவீராக. இந்த வேளையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமை அவர்களை உணர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவரே இன்னும் ஒரு விசை அவர்கள் இருக்கிற கட்டுக்களை எல்லாம் உடைத்து அவர்களை சுதந்திர மனிதர்களாக மாற்றி இந்த உலகத்திற்கு சாட்சி சொல்ல அவர்களை பலப்படுத்துவீராக. நன்றி நன்றி. ஒவ்வொரு மேலும் அந்த ஆவியாருடைய அபிஷேக வல்லமை இந்த நாளிலே வல்லமையாய் செயலாற்றட்டும். உங்களுக்குள் இருக்கிற மட்பாண்டங்களுக்குள்ள மகிமை நிறைந்த மாற்றி நிறைந்த இயேசு ஆண்டவருடைய வல்லமையின் ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார். இதனை சுமந்து செல்வதால் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மனம் தளர்ந்து போவதில்லை, எந்த துன்பத்தினாலும் நாங்கள் தளர்ந்து போவதில்லை என்று இயேசுவின் வல்லமையை அனுபவித்த சீடர்கள் அறிவித்ததை போல, பவுலடியார் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்ததை போல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 10 முடிவுள்ள வசனங்கள் வாசிக்கிற அத்துணை வசனங்களும் வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் செயலாற்றும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் இந்த நாளிலே வல்லமையாய் செயலாற்றி கொண்டிருப்பதை நான் கண்களால் காண்கிறேன். இயேசுவே இன்று இந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீரே உருவாக்கி இருக்கிறீர். எந்த நோக்கத்திற்காக இந்த பாத்திரங்கள் பயன்பட வேண்டும் என்பதை உயவராகிய நீரே முடிவு செய்திருக்கிறீர். அதன் வழியாக நீர் மாற்றி வர விரும்புகிறீர். உமது பிள்ளைகளை இன்று மகிமையோடு பயன்படுத்தி வல்லமையால் நிரப்பி மாட்சியோடு அவர்கள் சாட்சி சொல்ல ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒப்புக் கொடுங்க, ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுங்க. இந்த நாளிலே இயேசு ஆண்டவருடைய வல்லமை இன்று ஒவ்வொருவருக்கும் செயலாற்றி இன்று உங்கள் கட்டுகள் உடைக்கப்படும்படியாக வல்லமை உங்களுக்குள் செயலாற்றுவதாக. அல்லாஹ் ரீபா லாஷாபா லரிமா லகடாபலா தரிமரா உரிபா லகடாபலா தரிபலா ஷபலா தரிமரா. வல்லமை 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 ஷபப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 பரையும் ஆளுகை செய்கின்ற ஆவியானவரே ஒரு அபிஷேக வல்லமை அளவின்றி ஊற்றப்படட்டும், ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும். இந்த பாத்திரங்கள் நிரம்பி விளையட்டும், உமது மாட்சிக்காக எடுத்து பயன்படுத்தும். ஒவ்வொருவரும் மேலும் அந்த அபிஷேக வல்லமை இன்று புதுப்பிக்கப்பட்டு இவர்கள் புது ஆற்றலோடு இந்த உலகத்திற்குள் நுழையும்படியாக இயேசுவே உமது நாமத்தினால் உம்மை புனிதப்படுத்துகிறேன். உமது பிள்ளைகளை அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறேன். அவருடைய வல்லமை உமது வல்லமையினால் அவரை நிரப்புகிறேன். இந்த அகில உலகம் எங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும்
சாட்சியாய் மாறும்படியாக உமது பிள்ளைகளை இன்று பலப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த உலகத்திற்குள் அனுப்பி வையும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாக எங்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்திய தேவனே, இதோ புதிய மாதத்திற்குள் நுழைய போகிற இந்த நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்து புனிதப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் தந்தையம். சகோதரர்களே, கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. நாளிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பிறப்பிற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய நாளிலே எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னோட 42 ஆண்டுகளாக ஆண்டவனை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நுழைவதற்கு ஆண்டவருடைய கிருபை என்னை வழிநடத்த எனக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி பாதர், நன்றி பாதர். ஜெபிக்கிற பாருங்க. சோஸ்திரம் சோஸ்திரம். வாழ்த்துக்கள் பாதர். போடுங்கம்மா. வாழ்த்துக்கள் பாதர். நாங்க பிரேயர் பண்ணிக்கிறோம். Bless our Father. Thank you for the wish many more happy returns of the day, Father. Thank you, brother. God bless you. உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தந்தையின் வழியாக எங்களோடு பேசியவரை இன்றைய நாளிலே அப்பா, இந்த பிறந்த நாளின் வழியாக அப்பா நீர் தாமே இன்னும் தந்தையை மேலும் மேலுமாக அப்பா உம்முடைய கரத்திலே அப்பா நீர் எந்நாளிலும் வைத்து அப்பா உம்முடைய வார்த்தையின் வழியாக போஷித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அப்பா தெய்வமே, வல்லமை மேலே வல்லமை அப்பா இன்னும் கொடுத்து ஆசீர்வதித்து வலிமை படுத்தும்படிக்காய் வலிமை மேல் வலிமை பெற்று வல்லமை மேல் வல்லமையை அப்பா நீர் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். தந்தை ஜெபிக்கூடிய ஜெபங்களில் உம்முடைய தெய்வீக வல்லமை ஊற்றப்பட்டு அப்பா உம்முடைய மந்தையின் அப்பா ஒவ்வொருவரும் சேர்க்க உண்மையிலாக பாத்திரங்களாக ஒவ்வொருவரும் மாற நீர் இன்னும் தந்தை வல்லமையாய் பயன்படுத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அவர்கள் கையிடு செய்த காரியங்கள் அனைத்திலும் உம்முடைய தெய்வீக வல்லமை ஆசி அப்பா ஒவ்வொரு நாளிலும் கிடைக்கும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா எந்நாளிலும் உடைய உடனிருப்பு தந்தை மறுக்கும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அப்பா வழி நடத்தியதாக உடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் எந்நாளிலும் முன்னும் பின்னும் அருணும் கோட்டையுமாய் இருந்த தெய்வீக ஆசையோடு அப்பா எந்நாளிலும் இருக்கும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீ ஆசியா